ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். அதாவது எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு இருக்கு உங்ககிட்ட போயிட்டு நீ பண்ணுன்னு கொடுத்தா வாங்க 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 உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வச்சு செய்கிறதுக்கு. நீங்களாக வந்துட்டு அதாவது ஆடே வந்து தனியாக வந்துட்டு வாழன்ற தலையை கொடுக்குற மாதிரி வந்துட்டு முத்துக்குமரனோட விஷயங்கள் ஆகிப்போச்சு. அதுவும் இதில் கொடுமை என்னென்னா, சரி ஓகே, இப்போ இந்த டாஸ்க் ஒன்று வந்திருக்கு. டாஸ்க் 5 டிக்கெட்டு விடால டாஸ்க் 5 அது வந்துட்டு சாக்ரிஃபைஸ் டாஸ்க் மாதிரி ஒன்று. ஆனால் சாக்ரிஃபைஸ் கிடையாது. அது எப்படின்னா, யார் முதல்ல வந்துட்டு அந்த ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படும். அது அவங்க பண்ணக்கூடாது, அவங்க சொல்கிற ஆள் பண்ணணும். அவங்க சொல்கிற ஆள் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு 3 பாயிண்ட்டு. சரிங்களா? அதுக்கு வந்துட்டு அவங்க வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து 1 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டு கொடுப்பாங்க போல இருக்குது. அவங்க பண்ணலை அப்படின்னா இன்னொருத்தவங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்களும் பண்ணலைன்னா இவங்களுக்கு -1. சப்போஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு 3 பாயிண்ட்டு. சப்போஸ் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா இவங்க கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அசைன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க அவுட்டு. இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இவருக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் என்னென்னா, 90 செகண்ட்ஸ்க்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 50-60 கப் இருக்கும் போல இருக்குது. அதை வந்து அடுக்கணும் அப்படின்னும் போது ப்ரெமியர் மாதிரி செட் பண்ணணும். அது எப்படி வேணால் செட் பண்ணலாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அதில் வந்து ஜாக்லின் வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் போய் கேட்குறாரு. ஜாக்லின் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ரொம்ப கஷ்டம்னு ரயானை போய் கேளுன்றாங்க. இது வந்துட்டு எதுக்காக சொன்னாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு பயம் வந்திருக்கலாம், ஏன்னா 90 செகண்டுக்குள்ளே இதை பண்ணுமே அப்படின்ட்டு. ரயான் வந்துட்டு நான் பண்ணுறேன் வா வா வான்னாரு. போய் அங்கே போய் பார்த்தா தடவுறாரு. ஏன்னா அவர் எப்படி பண்ணுவாரோ உங்களுக்கே தெரியும். பேர் டாஸ்க் பிஸ்ட்னு பேர் வச்சுருக்காங்க. அதனால் முத்துக்குமரன் உங்களால் முடியுமா அப்படின்றாரு. இப்போ அவர் முடியல, என்னால் முடியாதுன்னு சொல்லியிருந்தா இவர் வந்து விட்டுட்டாருன்னா -1 நின்றோம். வா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செம்ம கான்ஃபிடென்ட்டாக கூப்பிட்டு போகிறார். இவரும் நம்பி அங்கே போகிறார். போயிட்டு உனக்கு வேணால் நான் வந்துட்டு நம்பர் வேணால் என்றேன். ஏன்னா அங்கே வந்து கவுண்டர் இல்லை. இப்போ மற்றவங்களுக்கு இப்போ ராணுவக்குலாம் 6 செகண்டுக்கு அங்கே கவுண்டிங் அலாரம் இது வச்சுருந்தாங்க, அந்த கிளாக் கவுண்ட் ஒன்று. ஆனால் முத்துக்குமரன் அந்த இதுக்கு மட்டும் வந்துட்டு வைக்கவே இல்லை. இது ஏன் பண்ணாங்களோ அதுதான் நம்ம வந்து என்னென்னா, முத்துக்குமரனை எந்த அளவுக்குலாம் வந்து தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாக்குற மாதிரி இருக்குது. இப்போ ராணுவம் வந்துட்டு பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து LED வால்லாம் ஓடுது 1 2 3 செகண்ட்ஸு. இவருக்கு வந்துட்டு அந்த மாதிரி கொடுக்கல. 90 செகண்ட் இப்போ எப்படி கணக்கு பண்ணுவாங்க? இவர் என்ன பண்ணுறாரு, நான் உனக்காக என்னன்னு சொல்லிட்டு அவர் என்றார். கரெக்டாக ஒரு 75 செகண்ட்ஸ் வரும்போது அங்கே 90 செகண்ட் முடிஞ்சிச்சு போல இருக்குது. இவர் அதுக்கு மேலே தடவுறாரு. கடன்னு தடவுறாமல் எக்ஸ்ட்ரா வேறு 10 கப்பு வேறு வெளியே இருக்குது. ஸோ அது கிளியராக தெரிஞ்சிச்சு. அதனால் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம முத்துக்குமரனை எப்படியோ பிளான் பண்ணி வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. இது கிளியர் கட்டாக வந்துட்டு, அதாவது மேபி ரயான் வந்துட்டு முத்துக்குமரன் ரிவெஞ்ச் எடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சானா, இதை வந்துட்டு காலையில் ஃபுல்லாக நான் பார்க்குற ஒரு 3 மணி நேரம் எல்லாருக்கிட்டும் பக்கத்தில் உட்காந்து முத்துக்குமர் இப்படி பண்ண தப்பு, முத்துக்குமர் இப்படி பண்ண தப்பு, என்னை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, ஏன்னா 5 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ டாஸ்க் பிஸ்ட்டுக்கு வந்துட்டு சோதனை மாதிரி நேற்று வந்து 5 பாயிண்ட் எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே இவர் வந்து அட்டாக் பண்ணி தூக்குனதுனால இவர் எப்படியாவது தூக்கணும்னு நினச்சிட்டு இருந்தார். வகையாக வந்து முத்துக்குமர் மாட்டினாப்புல தூக்கி செஞ்சு விட்டாப்புல. இப்போ ஃபஸ்ட்டாக முத்துக்குமர் வெளியே போனதான் கொடுமையாகி போச்சு. ரைட்ரா முடிச்சு விட்டிங்கன்ற மாதிரி இருக்குது. ஆனாலும் முத்துக்குமரன் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கான்ற மாதிரி அப்டேட் வருது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அதில் தான் செம்மையாக பண்ணியிருக்காரு போல இருக்குது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். போகிற போக்க பார்த்தா ரயான் தான் வந்து இந்த டிக்கெட் ஃபினாலை வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் அண்ணா விஷயம் சரியான ஒரு பெரிய ட்விஸ்ட்டு நடந்திருக்கு. அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஆல்ரெடி நான் என்ன சொல்லணும் அதுதான் நடந்திருக்கு. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.